ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். தோழர் நல்லக்கண்ணு இவர் தெரியாத ஆள் யாருமே இருக்க முடியாது. 101வது வயசுல இப்போ வந்து இறந்துருக்காங்க. அதாவது 1925ல் ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு ஏரியாவில் வந்து பிறந்து 18 இயர்ஸ் ஓல்டு அப்படி இருக்கும்போதே அவர் வந்து கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற அந்த கட்சியில் வந்து அவர் சேர்த்துக்கிட்டாரு. அவரோட ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நிறைய இளஞ்சிறுவர்களுக்கு வந்து ஒரு அரசியல் புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள்னு கூட சொல்லலாம். ஸ்கூல் படிக்கும்போதே இந்த ஒடுக்குமுறைக்கெல்லாம் எதிராக வந்து போராடுறது, ஸோ அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அதில் வந்து இது பண்ணுறது அந்த மாதிரி திங்ஸ். தென் இந்த காலேஜ் கல்லூரி பருவம் அந்த மாதிரி எல்லாம் வரும்போது அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளையனே வெளியேறு அப்படிங்கிற அந்த போராட்டம், ஸோ அந்த மாதிரி குரல் கொடுக்கறது அண்ட் இந்த கனிம வள கொள்ளையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்துறதுக்காக நிறைய போராட்டம் தன்னோட குரலை கொடுத்த ஒரு ஆள். நிறைய விஷயம் இந்த மாதிரி அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ இறந்தும் நான் வந்து என்னோட உடலும் என்னோட உயிரும் வந்து இந்த தமிழுக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மண்ணுக்கும் அப்படின்ற மாதிரி அவர் இறந்ததுக்கு அப்புறம் இப்போ ஒரு பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. என்னன்னா இது அவரோட விருப்பப்படி ஒரு காலேஜுக்கு வந்து அவரோட பாடி வந்து அனுப்புறாங்க இப்போ. ஸோ கல்விக்காக என்னோட உடலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு முன்னாடியே அவர் சொல்லியிருந்தாரு. நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இப்போ வந்து அவரோட பாடியை வந்து ஆஸ் பர் இஸ் விஷ் இப்போ வந்து அந்த பாடி வந்து அங்கேயே அனுப்புகிறாங்க. இன்டெகிரிட்டி அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து ஒரு ஹியூமன் விஷுவல்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம இந்த ஐயாவே சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ தூரத்துக்கு வந்து ஒரு இன்டெகிரிட்டியோட இருப்பாராம். இதே மாதிரி இவருக்கு வந்து நிறைய நேம் இருக்குது. சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டு, ஃப்ரீடம் ஃபைட்டரு, தோழர், காம்ரேடுன்னு சொல்லி நிறைய விஷயம் வந்து இவரை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். கம்யூனிஸ்ட் அப்படிங்கிற அந்த கட்சி அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இவரை சொன்னாதான் அந்த கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறதே நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ நம்ம எல்லாரோட ஒரு மூத்த முன்னோடி இன்னைக்கு வந்து இந்த உலகத்தை விட்டு பிரிஞ்சிருக்காங்க. 26 February 2026 ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டலில் வந்து அவர் வந்து இன்னைக்கு இறந்துருக்காங்க. ஆக்சுவலி ஏஜ் இல்னஸ் காரணமாக நிறைய ஆர்கன் ஃபெயிலியர், ஸோ அந்த மாதிரி, ஸோ அதனால் இறந்துருக்காங்க. அவரோட பாடியுமே இப்போ வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து காலேஜுக்காக அந்த கல்விக்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல். இவருக்கு வந்து ஒரு 2 மகள்களும் இருக்காங்க. அவரோட ஒய்ஃப் வந்து 2016ல் வந்து இறந்துருக்காங்க. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஹெட் மிஸ்ட்ரெஸ்ஸாக இருந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ 2016ல் அவங்க இறந்துருக்காங்க. ஆஃப்டர் 10 இயர்ஸ் இவருமே அவங்கள பார்க்குறதுக்காக இப்போது போகிறாரு. எஸ், ஃபைனலி வி லாஸ்ட் ஆர் ஒன்லி ப்ராப்பர் அண்ட் குவாலிட்டி பொலிட்டிக்கல் லீடர். ஸோ எஸ், தேங்க்யூ.